Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டன் சுபாசா ஜூனியர் யூத் ஆர்க்கோட எபிசோட் 31 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இப்போ கேம்ல அடுத்த ரேலி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஜப்பான் டீம் தான் பால கிக் ஆஃப் பண்றாங்க. சுபாசா மிசாகி ரெண்டு பேருமே வந்து பால ட்ரிப்ளிங் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. சுபாசா மிசாகி ரெண்டு பேருமே ஆப்போசிட்ல கல்ஸ் செஸ்டர் ரெண்டு பேருமே வந்து ஒன்னா ஒன்னு அவங்கள மார்க் பண்றதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. சுபாசாக்கு ஆப்போசிட்ல கல்ஸ் வந்து நிக்கிறா. மிசாகி கிட்ட பாஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தா செஸ்டர் அவனை மறைச்சு நின்னுட்டு இருக்கான். அப்போ சுபாசாவும் மிசாகி கிட்ட ஒரு சிக்னல் கொடுத்துட்டு கல்ஸ் கிட்ட கொஞ்சம் ஏமாத்திட்டு பாஸ் வந்துட்டு அவங்க கிட்ட பாஸ் பண்றான். ஆனா அந்த பால் மிசாகி கிட்ட கம்ப்ளீட்டா போறதுக்குள்ள நடுவுல ஒரு கால் உள்ள போந்து அந்த பால் தள்ளிட்டு வந்துருது. கோஜிரோ தான் அது. கோஜிரோ அந்த பால் கொஞ்சம் தூரம் முன்னாடி சூப்பரா ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அவனோட காலுக்கு நடுவுல தான் இப்பவும் எய்ம் பண்றான். எய்ம் பண்ணி அவனோட நியோ டைகர் ஷாட்டை பெர்ஃபெக்ட்டா கிக் பண்றான். ஆனா அந்த பால் அவங்க டீமோட ரெண்டு டிஃபெண்டர்ஸ் உள்ள வந்து உடம்புல அடி வாங்கி தடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடி வாங்கி தடுக்கிறாங்க. அந்த கீழே விழுந்த பால நீட்டா வந்துட்டு இப்ப ஷூட் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு மார்க்கிங் யாருமே இல்ல. நீட்டா அவனோட காலுக்கு நடுவுல நீ வந்து எய்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ சத்தமா சொல்றான். இதை கேட்டோன்னே நீட்டா வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபால்கன் ஷாட்டை கரெக்டா கொடுக்குறான். அந்த பாலுமே வந்துட்டு இவனோட காலை தாண்டி போற மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு ஜப்பான் பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்ப டியூட்டர் வந்து சிரிச்சுக்கிட்டே அவன் கையை பின்னாடி கூடி விட்டு பின்னாடி வச்சு கேட்ச் பண்ணிடுறான். எனக்கு இப்ப இதுவுமே வந்துட்டு ஒரு வீக்னஸே கிடையாது அப்படின்றத ப்ரூஃப் பண்ற விதத்துல தான் அவன் இந்த மாதிரி வந்து பால் கேட்ச் பண்ணிருக்கான். இதைத்தான கோச் நீங்க வந்து ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டியூட்டர் அவங்க கோச்சை பார்த்து நினைக்கிறான். ஆமா இதே தான் எனக்கும் தேவை. இதுக்கப்புறம் உனக்கு வந்து எந்த ஒரு வீக்னஸுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச்சும் நினைக்கிறாரு. இதுவுமே அப்ப யூஸ்லெஸ் தானா, இவனுக்கு ஒரு வீக்னஸ் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ வந்து இன்னுமே ஷாக் ஆயிடுறான். கோஜிரோவை நம்பிக்கையை விட்ட டைம்ல சுபாஷ் அந்த இடத்துக்கு வேமா ஓடி வந்து நான் வந்துட்டு இதை கிவ் அப் பண்றதா இல்ல, எந்த ஒரு கோல் கீப்பருக்குமே வந்துட்டு வீக்னஸே இல்லாமலாம் இருக்காது, எந்த ஒரு கோல் கீப்பராலையும் 100% பெர்ஃபெக்ட்டாலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் பிளேயர் கிட்ட இருந்து சுபாஷா பால ஸ்டீல் பண்ணிட்டு இப்ப வரான். அடுத்து ஒரு டிஃபெண்டரா சுபாஷா ட்ரிப்ளிங் பண்ணிட்டு இருக்கப்ப வரிசையா வந்துகிட்டே இருக்காங்க. வரிசையா வந்து வாங்கி கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒருத்தனாலையும் பால் வந்து ஸ்டீல் பண்ணவே முடியல. எல்லார்கிட்டயும் சூப்பரான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி சுபாஷா அழகா முன்னாடி வரான். இப்போ நம்ம இதை சேர்ந்து பண்ணுவோம் கோஜிரோ அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் நீயும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் சுபாஷா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட மைண்ட் செட் இப்போ ஒரே மாதிரி தான் இருக்குது. ரெண்டு பேருமே பாலோட ஒரே மாதிரி அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க சுபாஷா வந்து பால லைட்டா தூக்கி விடுறான். சுபாஷா அவனோட ரைட் கால் வச்சு கிக் பண்ண வரான். கோஜிரோ அவனோட லெஃப்ட் லெக் வச்சு கிக் பண்ண வரான். காட்டுகிரிக்கு இதை பார்த்துட்டு செம்ம ஷாக்க போச்சு. இவங்க ரெண்டு பேரோட மைண்ட் எப்பரா பேசிக்காம ஒரே மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு பெரிய ரைவல்ஸா இருந்தாங்க, இப்போ என்ன இவ்வளவு கோஆர்டினேஷன் ஆடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பால கரெக்டா கான்டாக்ட் பண்ணி ஒரே மாதிரி கிக் பண்றாங்க. சுபாஷா டிரைவ் ஷாட்னு சொல்லிட்டு கிக் பண்றான். கோஜிரோ டைகர் ஷாட்னு சொல்லிட்டு கிக் பண்றான். ரெண்டு ஸ்பின்னுமே வந்துட்டு பால்ல மிக்ஸ் ஆகி வருது. பாலே வந்துட்டு செம்ம கொடூரமா அந்த பக்கம் இந்த பக்கம் பயங்கரமா ஆடிக்கிட்டே வருது. இதை சார்ஜ் பண்ண டென்ஸே பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம கிக் பண்றப்ப கூட பால் வந்துட்டு இவ்வளவு ஷேக் ஆகாதேடா, இவங்க கிக் பண்றப்ப அநியாயத்துக்கு ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னால இதை கண்டிப்பா கேட்ச் பண்ண முடியும் டியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் வந்துட்டு கத்துறாரு. அந்நியாரம் தான் அவனோட ஃபைனல் ட்ரைனிங் என்னன்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக் ஒன்னு காட்டுறாங்க. ஒரு பெரிய மலையில கீழே டியூட்டர் நிக்க வச்சுட்டு அந்த மலையோட உச்சியில அவங்க கோச் வந்துட்டு நின்னுகிட்டு இருக்காரு. இப்போ அவனோட ஃபைனல் ட்ரைனிங் வந்துட்டு ஆரம்பிக்க போகுது. இந்த ட்ரைனிங் வந்துட்டு அவ்வளவு சிம்பிளா இருக்க போறது இல்ல. இங்க இருந்து நான் வந்துட்டு 3 பால் த்ரோ பண்ணுவேன், நீ வந்துட்டு அதை கரெக்டா கேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் வந்துட்டு பால மட்டும் த்ரோ பண்ண மாட்டேன், கூடவே சேர்த்து இன்னொன்னுமே த்ரோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு டியூட்டருக்கு செம ஷாக்கு. அப்ப பார்த்தா அவங்க கோச் பக்கத்துல ஒரு 3 லாரி இருக்குது. அந்த லாரிக்குள்ள ஃபுல்லா கல்லு தான் இருக்குது. அப்ப அவர் வந்துட்டு அதுல ஒரு கண்டெய்னர் ஓபன் பண்ணி அதை வந்துட்டு கம்ப்ளீட்டா கீழே இறக்கி விட்டுறாரு. பாறையெல்லாம் கீழே உருண்டு வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு டியூட்டர் வந்துட்டு கொஞ்சம் பதறிடுறா. நீ வந்துட்டு பயப்படலாம் கூடாது, இதை பார்த்துட்டு உன்னோட அனிமல் ரிஃப்ளெக்ஸஸ் நீ வந்துட்டு இதுல தான் கரெக்டா யூஸ் பண்ணணும், நீ அமைதியா இருந்து உன்னோட முடிவை மட்டும் சரியாயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ரெடி ஆகுறா. அவங்க கோச் வந்துட்டு பால் மெதுவா தான் கிக் பண்ணி விடுறாரு. மேல இருந்து கல்லு வந்துகிட்டு இருக்கு, ஒரு பாலும் அதே மாதிரி வந்துகிட்டு இருக்குது. டியூட்டரோட ஃபோக்கஸ் எல்லாமே அந்த பால் மேல தான் கரெக்டா இருக்கு. அந்த பால் ரொம்ப க்ளோஸா வந்ததுக்கு அப்புறமா அவனோட ஒரு கையை யூஸ் பண்ணி அந்த பால் வந்துட்டு கேட்ச் பண்றான். அடுத்து செகண்ட் பாலையுமே அவர் வந்துட்டு கிக் பண்ணி விடுறாரு. நிறைய பாறையா வந்துகிட்டு இருக்கு, அதுலயுமே இவன் டாச் பண்ணிக்கிட்டு அந்த பாலையுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுல ஒரு பாறை வந்துட்டு இவன் கண்ணத்திலே லைட்டா கீசிட்டு வேற போகுது. அப்ப கூட அவன் அந்த பாலை ஃபோக்கஸ் பண்ணி அந்த பக்கம் போனா அந்த பக்கம், இந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் பாலை ஃபோக்கஸ் பண்ணியே போய்கிட்டு இருக்கான். பக்கத்துல அந்த பால் வந்தோடனே அந்த பால் வந்துட்டு சூப்பராவே ஜம்ப் பண்ணி கேட்ச் பண்ணவும் செஞ்சிடறான். அதுக்கடுத்து இன்னொரு கண்டெய்னரையும் திறந்து விட்டுட்டு இப்ப 3வது பாலையும் அவர் வந்துட்டு கிக் பண்ணி விடுறாரு. ஆனா இந்த வாட்டி டியூட்டருக்கு செம்ம அதிர்ச்சி. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் முன்னாடி உருண்டையா ரொம்ப பெரிய ஒரு பாறை வந்துகிட்டு இருக்குது. இப்ப கேம்லயுமே அந்த பால் ஷேக் ஆகி வரதா அந்த ஒரு பெரிய பாறையா தான் இவன் வந்துட்டு கன்சிடர் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். என்னதான் அந்த பால் வந்துட்டு ரொம்பவே ஷேக் ஆகிட்டு இருந்தாலும் இவன் கண்ணுக்கு கரெக்டா ஒரே மாதிரி தெரியற மாதிரி இவன் வந்துட்டு அவ்வளவு ஃபோக்கஸ்டா இருக்கான். அந்த பெரிய பாறைக்கு நேராவே இவன் வந்துட்டு ஜம்ப் பண்ணி அந்த பாறையை ஒத்த கையிலே குத்தி வந்துட்டு உடைச்சிருப்பான். அதே மாதிரி அந்த பாலையை வந்துட்டு ஒரே கையில கேட்ச் பண்றான். பிளாஷ்பேக்லயும் இதே மாதிரி அந்த பெரிய பாறையை உடைச்சதுக்கு அப்புறமா சிங்கிள் கண்ணிலே அந்த பால் வந்துட்டு கேட்ச் பண்ணி அந்த பால் அப்படியே அமைக்கி பஞ்சர் ஆக்கவும் செஞ்சிருப்பான். அவங்க கோச்சுமே இதை பார்த்துட்டு ரொம்பவே சூப்பர் டியூட்டர், உனக்கு அகைன்ஸ்டா யாராலையும் வந்துட்டு கண்டிப்பா ஸ்கோர் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, சுபாஷா கோஜிரோட ட்வின் ஷாட்டை இவன் வந்துட்டு தடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இஷிசாக்கிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா போகுது. கோஜிரோவும் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்புறப்ப பார்த்தா அவனோட கால் இன்னுமே பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருது. பிரான்ஸ் கேம்ல நடந்த இன்ஜுரி வந்துட்டு இப்ப அவனுக்கு இன்னுமே வலிக்க ஆரம்பிக்குது. பரவாயில்ல சுபாஷா, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வந்துட்டு இன்னும் கிவ் அப் பண்றதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ சுபாஷாவை பார்த்து சொல்றான். இப்ப கேம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. டியூட்டர் வந்துட்டு பால லாங்கா கிக் பண்ணி சினடர் கிட்ட பாஸ் பண்ணி விடுறான். ஜப்பானோட 4 டிஃபெண்டர்ஸுமே சினடர் நோக்கி தான் ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. என்னன்னாலும் இவன் வந்துட்டு விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டா சினடர் வந்துட்டு சோடாவோட ரேசர் டேக்ல இருந்து தப்பிச்சு வரான். அதுக்கடுத்து ஜீட்டோட்ட இருந்து தப்பிச்சு வரான். அடுத்து இஷிசாக்கியும் டாச் பண்ணிட்டு இப்ப மாட்சியம்மா பக்கத்துல வந்துடுறான். மாட்சியம்மாவை ஏமாத்திட்டு இன்னொரு பக்கம் ஓடி வர ட்ரை பண்றான். பட் மீதி இருந்த 3 டிஃபெண்டர்ஸும் திரும்பவும் எதிர்த்து நின்னுறாங்க. சினடர் இதே மாதிரி ரொம்பவே ட்ரை பண்றான். பட் என்னதான் ட்ரை பண்ணாலும் இவங்க 4 பேரை தாண்டி அவனால போகவே முடியல. இவங்க 4 பேருமே வந்துட்டு என்ன நடந்தாலும் உன்னை சூட் பண்ணவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரெசிவா நின்னுகிட்டு இருக்காங்க. அப்போ செஸ்டர் ஓடி வந்து சினடர் என்கிட்ட பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். சினடருக்கு வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு செஸ்டர் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். செஸ்டருக்கு மார்க்கிங் யாருமே இல்ல, அதனால அவன் வந்துட்டு பால பவர்ஃபுல்லா ஷூட் பண்ணவும் செஞ்சுறான். எல்லாருமே இப்ப வாக்கபாயசியை தான் நம்பி இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி ஓடி வந்து கேட்ச் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்பவே ஈஸியா தான் வருது இந்த பால் அப்படின்னு சொல்லிட்டு கிக் பண்ணி விட்டுறான். எதுக்கு கேட்ச் பண்ணிட்டு திரும்ப கிக் பண்ணி விட்டுக்கிட்டு அது டைம் வேஸ்ட் தானே
தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடியா டைரக்டாவே கிக் பண்ணி விட்டுட்டான் பால. அந்த பாலுக்கு கோஜிரோ சுபாசா ரெண்டு பேரும் கரெக்டா ஓடி வந்துட்டு இருக்காங்க. சுபாசாவும் கோஜிரோ நான் உன்னை நம்பி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் ஓடிறான். டாகசி அவன் பக்கத்துல வரான். சுபாசா கோலை நோக்கி ரொம்ப முன்னாடி ஓடி போக ஆரம்பிச்சிடான். கோஜிரோக்கு பக்கத்துல டாகசி வந்துட்டு இருக்கான். டாகசி உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டாகசியை நினைச்சிட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரே மாதிரி சேம் டைம்ல ஓவர் ஹெட் கிக்கு எய்ம் பண்றாங்க. தோகாவோட கோல்டன் டியோ ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பால் வந்துட்டு அவ்வளவு அக்யூரேட்டா கிக் பண்றாங்க. இதை விட பவர்ஃபுல்லா வந்த பாலே தடுத்துட்டேன். இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்ல அப்படின்ற மாதிரி டியூட்டர் வந்து நின்னுட்டு இருக்கான். அந்த பாலுமே வந்துட்டு ஷேக் ஆகிட்டே தான் வருது. இது எனக்கு ரொம்பவே ஈஸியாவே போய் தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி ஓடி போய் தடுக்க பாக்குறான். அந்நேரம் அந்த பால் வந்துட்டு அப்படியே கருவாய் இன்னொரு பக்கம் போகுது. இது வந்துட்டு ஒரு ஷாட்டே கிடையாது, ஒரு பாஸா தான் அந்த பக்கம் போய்கிட்டு இருக்குது. கோஜிரோட பவர் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். என்னோட ஷாட்ல அவ்வளவு பவர் இருக்காது. அதனால நேச்சுரலாவே நாங்க ரெண்டு இந்த மாதிரி சேர்ந்து கிக் பண்றப்ப பால் கொஞ்சம் கருவாக தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு டாகசி நினைக்கிறான். அப்ப அந்த பாலுக்கு மிசாகி நேரா ஓடி வந்து அவன் தலையிலே தட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேமா வரான். மிசாகி கரெக்டா தலையில வச்சு தட்ட வரும்போது டியூட்டர் கரெக்டா அவனோட ஒத்த கையை விட்டு பிளாக் பண்றான். மிசாகி கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ நானுமே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா பின்னாடி இருந்து ஓடி வந்து மிசாகியோட கால்ல வச்சு அவன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தள்ளுறான். சுபாசா மிசாகியை கொஞ்சம் கொஞ்சமா ஃபோர்ஸ் கொடுத்து தள்ள டியூட்டரோட கிரிப் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு கட்டத்துக்கு மேல டியூட்டரால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சுபாசா ஒற்றே அழுத்தா செம்ம ஃபோர்ஸா அழுத்தி விட்டுறான். பாலுமே வந்துட்டு அவன் கையை பிரிச்சுக்கிட்டு கோலுக்குள்ள போய் உழுகுது. ஃபைனலி ஜப்பான் டீம் வந்துட்டு கண்டினியூஸா அட்டாக் பண்ணி அவங்களோட டீம் ஒர்க்கோட ஃபர்ஸ்ட் கோலை எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட 25வது நிமிஷத்துல ஜப்பான் டீம் வந்துட்டு ஜெர்மனியை கேட்ச் பண்ணி இப்போ 1-1 சொல்லிட்டு கேம் மறுபடியும் டை பண்ணிடுறாங்க. டியூட்டருக்கு இது வந்துட்டு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா போச்சு. நான் வந்துட்டு ஒரு பாயிண்ட் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனலி கேட்ச் பண்ணிட்டோம். அதுக்கு மேல டியூட்டருக்கு அகைன்ஸ்டா நம்ம வந்துட்டு ஒரு பாயிண்ட் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் பிளேயர்ஸ் எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ஜப்பான் டீமோட கோல்டன் டியோ டோகா அகாடமியோட கோல்டன் டியோவோட ஹெல்ப்போட ஃபைனலி இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இதுதான் எங்களோட டீம் ஒர்க் அப்படின்ற மாதிரி ஜப்பான் டீம் வந்துட்டு கெத்தா நின்னுகிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்குது. மறுபடியும் ஏதாவது ஒரு டீம் வந்துட்டு பாயிண்ட் எடுப்பாங்களா இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1-1 சொல்லிட்டு கம்ப்ளீட் ஆகுமான்றதை நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.